அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். முன்னதாக பெருந்துறைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அலைகடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற லட்சிய முழக்கத்துடனும் தமது தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கினார். சென்னையை தொடர்ந்து விருத்தாச்சலம், தருமபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, விழுப்புரம், கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெருந்துறை சிப்காட் வளாகம் அருகே உள்ள மைதானத்தில் இன்று மாலை லட்சக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அலைகடலென திரண்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார். முன்னதாக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பின்னி சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, விமான நிலைய பகுதி உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று வாழ்த்து முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பெருந்துறைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர்கள் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம், திரு பி தங்கமணி, திரு எம் ஆனந்தன், திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் உடுமலை திரு கே ராதாகிருஷ்ணன், ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு வி பி சிவசுப்பிரமணி, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவரும் அவிநாசி தொகுதி கழக வேட்பாளருமான திரு ப தனபால் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலர்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக சாலையின் இருமருங்கிலும் கழக கொடி தோரணங்கள், வாழைமர தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் கழக கொடிகளையும் வரவேற்பு பதாகைகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என்று விண்ணதிர முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். செண்டை மேளங்கள், பேண்ட் வாத்தியங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செல்லும் வழியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். பொதுக்கூட்ட மேடை அருகே சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அங்கு திரண்டிருந்த லட்சோப லட்சம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் அம்மா வாழ்க என்ற வாழ்த்தொலி முழக்கம் 8 திக்கும் எதிரொலிக்க எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். பொதுக்கூட்டத்திடலில் லட்சக்கணக்கில் அலைகடலென திரண்டிருந்த பொதுமக்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் பார்த்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டார். பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என விண்ணதிர வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என்று உறுதியளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் திரு பி தினேஷ், ஈரோடு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் திரு வி எஸ் சுப்பிரமணியம், ஈரோடு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு எஸ் மனோகரன், நாமக்கல் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி தலைவர் திரு சுபாஷ் வேல், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு எம் சுப்பிரமணியம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் சாமளபுரம் பேரூராட்சி உறுப்பினருமான திரு கே எஸ் திருஞான சம்பந்தன்,
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருமதி வி சிவகாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொள்ளாச்சி நகர தலைவர் திரு ப ஈஸ்வரமூர்த்தி, தேமுதிக நாமக்கல் மாவட்ட துணை செயலாளர் திரு பழனிவேல், தேமுதிக ஈரோடு வடக்கு மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி ஏ பூங்கொடி, தேமுதிக கிணத்துக்கடவு பேரூராட்சி செயலாளர் திரு வி சண்முகம், தேமுதிக பவானி ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் திருமதி ஜி விஜயலட்சுமி, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ ஹக்கீம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் திரு எம் சூரியகண்ணன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அவிநாசி ஒன்றிய செயலாளர் திரு ப திருநாவுக்கரசு ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு இன்றைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அலைகடலென திரண்டிருந்து பேராதரவு அளித்ததை பார்க்கும்போது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக வரலாறு காணாத வெற்றி பெறும் என்பது மென்மேலும் உறுதியாகியுள்ளது.